வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visitTemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ராமாயண காலகட்டத்து திருக்கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ள கோயம்பேடு பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டீட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறுங்காலீஸ்வரர் மற்றும் குசலவபுரீஸ்வரர் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டீட்டிஸாக இருக்காங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, சிவபெருமானோட ஒரு ரூபந்தான். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டீட்டியான குறுங்காலீஸ்வரர் அவரோட கான்சார்ட்டான தர்ம சமவர்தினி அருகாமையில் கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மேலும் இந்த திருக்கோயிலில் சூரிய பகவான் 7 குதிரைகள் கொண்ட ஒரு சேரியட் மீது அமர்ந்த வண்ணம் அவரோட கான்சார்ட்ஸான உஷா மற்றும் பிரத்யூஷாவை அருகாமையில் கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் ரத சப்தமி அப்போது சூரிய பகவானை வழிபட்டால் ரொம்ப பிரசித்தின்னு சொல்லப்பட்டுருக்கு. இந்த திருக்கோயிலில் எந்தெந்த பகவானுக்கெலாம் தனித்தனி சன்னதி அமைச்சு வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர், காலபைரவர், வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சாஸ்தா, லக்ஷ்மி, ஞான சரஸ்வதி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி அமைச்சு வழிபடுறாங்க. நான் இந்த திருக்கோயிலானது ஏன் ராமாயண காலகட்டத்து திருக்கோயில்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராமரோட புதல்வர்களான லவனும் குசனும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால்தான் அவங்களோட பித்ருதோஷம் நீங்கிட்டுன்னு சொல்லப்படுறது. அதனால்தான் வந்து இந்த திருக்கோயிலானது ராமாயண காலகட்டத்து திருக்கோயில்னு சொல்கிறேன். இந்த திருக்கோயிலுக்கு ஒரு தீர்த்தம் இருக்குது. அது என்ன தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, லவகுச தீர்த்தம் தான் இந்த திருக்கோயிலோட தீர்த்தமாக இருக்குது. சித்திரை பிரம்மோற்சவம், ஆருத்ரா தரிசனம், பிரதோஷம் ஆகிய பண்டிகைகள்லாம் இந்த திருக்கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருது. சென்னையில் இருக்கிறவங்க மற்றும் சென்னைக்கு வர எல்லாருமே இந்த திருக்கோயிலுக்கு போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனால நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.